இந்த கூடாரை வெல்லும் சேர் இந்த பாசுரத்தில் பெருமாள் என்ன செய்வார்? யார் பெருமாளோட கூடி வரவில்லையோ அவளை ஜெயிச்சுடுவார். அவளை ஒரு நிமிஷத்தில் அந்த சண்டையில் ஜெயிச்சுடுவார். அதாவது வர முடியாது, கூடுவதற்கு விருப்பமில்லை அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு எதிராக நிற்கிறேன்னா அவளெல்லாம் ஜெயிச்சுடுவார்னு நம்ம பார்த்தோம். அப்போது இந்த பாசுரத்தில் நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம்? பெருமாளோட அருகாமை எல்லா ஜீவனுக்கும் கிடைக்கணும். அதற்கு என்ன அடிப்படை? நம்ம சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணி வர சமர்ப்பணம், இந்த ஜீவனோட வாழ்க்கையை, இதனோட பயணத்தை நடத்தி செல்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதற்கு எனக்கு சாமர்த்தியம் போரல, அதனால சுவாமி பெரிய மனசு பண்ணி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமிகிட்டேயே இதை பாரத சுவாமியோட திருவடி வாரத்தில் சமர்ப்பிச்சுட்டா பெருமாளே பெரிய மனசு பண்ணி இந்த ஜீவனோட வாழ்க்கையை நடத்தின்னு வருவார். அப்போ பரசமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்போது காலம் முடிஞ்ச உடனே இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற நாள் வந்த உடனே இந்த ஜீவனுக்கு சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தை கொடுத்து அதை இந்த 12 உலகத்தையும் தாண்டி அது அங்கே போகும்னு நம்ம பார்த்தோம். இப்போ தான் பார்த்தோம். அப்போ இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், பெருமாள் கீதையிலே கூட என்ன சொல்லி கொடுக்குறார்? இந்த பிருத்திவியில் இருக்கிற வரைக்கும் துன்பம் இன்பம், வாழ்க்கையில் சுகம் துக்கம் ரெண்டுமே மாற்ற முடியாதது. கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் தான். சிலப்போ வரிசையாக 3-4 துக்க நிகழ்ச்சிகளே நடக்கும், துக்கமாகவே இருக்க முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் சமாதானம் ஆகும், அதுக்கப்புறம் சுகம் கிடைக்கும். அந்த சுகமும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், மறுபடியும் துக்கம் வரும்னா அந்தந்த கர்மா, அந்த ஜீவன் என்ன கர்மா பண்ணியிருக்கிறதோ அதுக்கு ஏற்ப இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருக்கணும்னு. ஆனால் இந்த கர்மாவோட பலன், சுகத்தோட பலன் ரெண்டுத்தையுமே க்ளீன் ஸ்லேட்டாக ஆக்கிட்டு தான் நம்ம மேலே போகணும். அப்போ தான் போக முடியும். கர்மாவோட அனுபவிக்கக்கூடிய அளவு இருக்கே, அது என்ன புண்ணிய கர்மாவாக இருந்தாலும் பாப கர்மாவாக இருந்தாலும் அதை அனுபவித்து முடித்த பிறகு தான், அந்த கர்ம பலனை அனுபவிக்கிற அது முடிஞ்ச பிறகு தான் இந்த ஜீவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு. ஆனால் தேகவசான காலத்திலே முக்தின்னு பெருமாள் சொல்லியிருக்கிறதுனால அது என்ன, இப்போ நம்ம முக்தி கிடைக்கிறது இந்த ஜீவன் அங்கே போய் சேர்றதுன்னா அப்போது கர்மாவோட எந்த வாசனையும் இல்லாததுனால அந்த லோகத்தில் என்ன எப்பவும் மகிழ்ந்து, ஆண்டாள் என்ன சொல்கிறா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு சொன்னால் அங்கே எப்பவும் மகிழ்ச்சி தான் இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், இனிமை அதுதான் இருக்கும்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அங்கே போனோடனே சுத்த சத்துவமயமான சரீரம் வரும். அது இல்லாமல் இந்த கர்மாவோட அடிப்படையில் இருக்க, அதாவது ரஜோகுணம் தமோகுணம் இது ஒன்றுமே அங்கே இருக்காது. முழுமையாக சத்துவகுணம் தான் இருக்கும்னு சொன்னதுனால அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? இனிமையாகவும் மகிழ்ச்சியையும் மட்டுமே அங்கே நம்மளால் ஸ்புரிக்க முடியும் இந்த ஜீவனுக்கு. நம்மளாலன்னு சொன்னால் இந்த சரீரம் இருந்தால் தான் இதுக்கு நமக்குன்னு ஒரு ப்ளூரல் பேர் வரும். இல்லை போனால் ஒரு ஜீவன்னா இது பெருமாளோட சேர்ந்தது. அதனால் பெருமாளோட அருகாமையில் பெருமாளை கிட்டக்க நான் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த இதை அனுபவிக்க முடியும். அப்புறம் பெருமாளோட இடத்துக்கு, அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறதான் 8 விதமான குணங்கள் இந்த ஜீவனுக்கு கிடைச்சிடும். அதில் முக்கியமானது முதல்ல என்ன? சுத்த சத்துவமான சரீரம், அதற்காக சொத்துவமயமான குணங்கள். சத்துவமயமான குணங்கள் சொன்னால் ரொம்ப என்ன இருக்காது, எதுவுமே கெட்ட வாசம் இருக்கே, ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்ச்சிகள் எதுவுமே இல்லை, எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இன்பமயமானது, அனுபவிக்கக்கூடியது, அப்படி தான் இருக்கும். மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். முதல்ல அங்கேயே பார்த்தோம், அங்கே இருட்டு கிடையாது, எப்போவுமே வெளிச்சம்தான். வெளிச்சம் என்ன சொன்னால் என்ன, கோட்டி சூரிய சமப்பிரபமாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் அங்கே வீட்டு இருக்கிறதுனால அந்த என்டையர் ஸ்ரீவைகுண்டமே வெளிச்சம் ஒளி பொறிஞ்சதாக இருக்கும். அங்கே இருட்டுன்ற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை முதல்ல. அது இல்லாமல் அவங்க நம்ம பெருமாளோட அருகாமையில் இருக்கோம், பெருமாள் நம்மளுக்கு அருகாமையில் இருக்கார், நம்ம பெருமாளோட அருகாமையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே வெளிச்சத்தை தேர்த்து கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும் இந்த ஜீவனுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொன்று, பெருமாளுக்கு இந்த 17-14 லோகத்தில் இருக்கிறதும் இந்த பிருத்திவியில் இருக்கிற 800 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கும் இல்லையா, இது எல்லாமே பெருமாளோட சொத்து தான். மனித இனத்தை மட்டும்தான் 800 கோடின்னு நம்ம ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் பாக்கி ஜீவராசிகள் எத்தனையோ இருக்கே, வனவிலங்குகள், வீட்டு விலங்குகள், அப்புறம் மரம் செடி கொடி அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பெருமாளுக்கு சொந்தமான சொத்து. அதை விட்டு அவர் ஒரு நாளும் இருக்க மாட்டார். இந்த ஜீவனும் அப்படிதான், இது பெருமாளோட சேர்ந்தது. இது ஒரு நாளும் உண்மையில் அது என்ன பண்ணாது, பெருமாளை விட்டு இருக்காது. ஆனால் கர்மானுசாரேன ஒரு சரீரம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது பசுவாவோ பக்ஷியாவோ மிருகமாவோ இல்லாட்டி போனால் ஒரு மனுஷனால ஒரு அது என்ன ஓணுமோ அதில் இருக்குது. புழு பூச்சியோட என்ன இருக்கும், மனிதனாக பிறக்கிறது. அப்புறம் மனிதனாக பிறக்கிறான் அப்படின்னு சொன்னால் மேலே அதை பற்றி விவரமாக 100 பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் இப்போ என்ன சொல்கிறா, இது போல் கிடைச்சதுன்னு சொன்னால்
இந்த பெருமாளோடையே நம்ம இருக்கோம்ல, அதை வந்து இங்கே இருக்கும்போதும் அங்கே போய் ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளோட பரமபதநாதனோட அழுகாமையில் இருக்கோம், பெருமாளையே பார்த்துட்டு இருக்கோம், பெருமாள் கிட்டக்கே திருவடி வாரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப சரி. இதுக்கு முன்னாடி அங்கே தான் போய் அதை புரிஞ்சுக்கணும்னு இல்லை. அங்கே ஏன் அது உடனே புரியும்னு சொன்னால், அங்கே வந்து ரஜோகுணமும் தமோகுணமும் அந்த கலப்பெல்லாம் அங்கே இல்லை. முழுக்க முழுக்க சுத்த சத்துவமயமான ஒரு மனம், சுத்த சத்துவமயமான ஒரு சரீரம், சுத்த சத்துவமயமான ஒரு எண்ண ஓட்டங்கள் அப்படி தான் இருக்கும்னா, அதனால் பெருமாள் நம்ம அருகாமையில் தான் இருக்கார், நம்மளுக்கு எல்லா பலமும் பெருமாள் தான்றத அங்கே போன உடனே வேறு எந்த யோஜனையும் இருக்காது. அதனால் அது நன்னா புரிஞ்சுடும். ஆனால் இங்கே இருக்கும்பொழுது ரஜோகுணம் அதிகமாக மேலிட்டு இருக்கும், நிறைய வேலை தமோ குணம் மேலிட்டு இருக்கும், சோம்பேறித்தனமே முழுக்க ஆளை இருக்கும்னு சொன்னால், இங்கேயும் பெருமாள் நம்மளோட சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். இங்கேயும் பெருமாள் இந்த ஜீவனோட தான் இருக்கார். இது எந்த விதமான சரீரமாக இருந்தாலும், பசு பக்ஷி மிருகம் அதுபோல் இருந்தாலும், இது அந்த 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 பசுக்குள்ளே இருக்கிற ஜீவனோட கூட பெருமாள் இருந்துன்னு தான் இருக்கார். இது மாதிரி நம்மள போல மனுஷ சரீரம் அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனுக்கும் துணையாக பெருமாள் இருந்துட்டா இருக்கார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான. ஆனால் இங்கே இருக்கும்போது இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தில் என்ன இருக்குது? கர்மானுசாரேன புத்தி, அதுக்கு ரஜோகுணம் தமோகுணம்லாம் நிறைய நேரத்தில் மேலிட்டு இருக்குது. எப்பயோ ஒரு நேரம் தான் சத்துவமயமான குணங்களை பற்றி மேலே வருது. அதெல்லாம் பர்சன்டேஜ் கூட நிறைய நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதில்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் அது என்ன பண்ணுறது, மூடி மௌட்டியமாக ஆக்கிறதுனால பெருமாள் நம்மளோட தான் இருக்காருன்றத புரிஞ்சிக்க முடியல. இங்கே அந்த புரிஞ்சிக்க முடியாதனால நிறைய துக்கங்கள் மேலே 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 வந்துட்டு இருக்கு, தவறு மேலே 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 செய்துன்னு இருக்கோம். அதனால் அந்த எண்ணத்தை மாற்றி பெருமாளோட அனுகிரகம் வேணும், ஆச்சாரியர் பரிபூர்ணமாக அனுகிரகம் வேணும், மேலும் மேலும் வேண்டி கேட்டுக்கிறது. அப்போ சத்துவமயமாக சத்துவகுணத்தை மேலிட்டு இருக்கிற மாதிரி ஆகாரத்தை எடுத்துக்கிறது, சத்துவகுணத்தை மேலிட்டு இருக்கிற மாதிரி நடை உடை பாவனைகளை மாற்றிண்டா இங்கேயும் அதுபோல் ஒரு யோஜனை வரும். அப்படி ஒரு யோஜனை வந்துருத்துன்னா எந்த கஷ்டகாலமும் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னு கேட்டால் எல்லா கஷ்டகாலத்திலும் இந்த பெருமாள் நம்மளோட இருக்கார். கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட இருக்கார், சுகமாக இருந்தாலும் இருக்கார். ஒரு பள்ளிக்கூடத்து பசங்களை பற்றி பேசணும். ஒரு பையன் 100க்கு 95 மார்க் வாங்குறான், அவனுடைய சந்தோஷத்திலே பெருமாள் பக்கத்தில் இருக்கார். ஒரு பையன் 35 மார்க் தான் வாங்குறான், இன்னும் 15 மார்க் வாங்கினா தான் அவனுக்கு பாஸ் மார்க்கே கிடைக்கும். அப்படின்னா அந்த மதிப்பெண்கள் குறைவாக வாங்கின ஒரு பையனுக்கும் துணைக்கு பெருமாள் தான் இருக்கார். 2 பேரும் பெருமாளோட தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் எந்த துக்கமும் இருக்காது. இதுலேருந்து மீண்டு வர முடியும்னு ஒரு பெரிய அசைக்க முடியாத தைரியம் கிடைக்கும். ஏன்னா பெருமாள் தான் துணைக்கு இருக்கார். இந்த 35 வாங்க வைக்கிறவரை வேண்டி கேட்டுக்கிட்டு உழைச்சமான 35 என்ன பண்ணோம், 50 மாறும். இது என்ன இதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல அவுட்டர் ஸ்டெப்ஸில் நம்ம இதை பேசுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், என்ன தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை இடுப்போம் அதன் பெண்ணே பால் சோறு அப்படின்னு சொல்ல முன்னாடி இன்னும் என்ன சொல்கிற, முதல்ல ஆரம்பிக்குச்சே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்றாளோன்னா, அப்படி கூப்பிடுச்சு முதல்ல 2ஆம் பாசுரத்தில் என்ன சொன்னா, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி நேரத்தில் குளிப்போம், அப்புறம் நெய் எடுத்துக்க மாட்டோம், பால் எடுத்துக்க மாட்டோம், போக்கிய வஸ்துக்கள் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போவே மலரிட்டு நான் முடியும், நாங்களாக தான் பூ வச்சுக்க மாட்டோம், பெருமாள் இந்த பிரசாதமாக கொடுத்தா அதை பயன்படுத்துவோம்னு. அதுபோல் இங்கேயும் பெருமாள் பிரசாதமாக என்ன கொடுக்குறார், போக்கியமான வஸ்துக்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பெருமாள் பிரசாதமாக ஆன பிறகு அந்த கூடாரை வெல்லூசு இருக்கே அந்த சக்கரை பொங்கலை தருவா, அது கொஞ்சம் பிரசாதமாக எடுத்துக்கலாம். பெருமாளோடவே இருக்கிறதுனால என்ன கொடுவார், பல்கலனும் யாமணிவோம், பெருமாளே வரிசையாக நகைகள்லாம் ஒரு எங்கெங்கே போட்டுக்கிற ஆபரணங்கள்லாம் கொடுத்தாங்க, அதை நாங்கள் வாங்கி பூட்டிப்போம். முதல்ல ஆபரணங்கள் கொடுத்தா ஆபரணங்களை வரிசையாக பூட்டிட்டு அப்புறம் என்ன துணிமணிகளை கொடுத்தா அப்புறம் துணிமணியை போட்டிப்போம். பெருமாள் தான் ஒரு அவசரத்தில் மாற்றி கொடுக்குறாருன்னு நம்ம எடுத்துட்டாலும் சரி, இல்லை நம்மளே போட்டுட்டு வரோம், பெருமாள் மொத்தமாக கொடுத்துட்டார் நம்ம போட்டுன்னு வரோம்னா நமக்கு இருக்கிற வேகத்தில் எதை முதல்ல செய்யறதுன்னு தெரியாமல் மாற்றி போட்டுன்னு வரோம். அப்படியா, நான் எதை முதல்ல நகை போட்டுக்கிறோம் அப்புறம் துணிமணி மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே ஏற்புடையது தான். அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த பிருத்திவியில் உலகத்தில் இருக்கும்பொழுது கூட எல்லா நேரமும் 24x7x365 ஒரு வருடத்தில் இருக்கிற எல்லா மணி நேரமும் மணித்துளிகள் உள்பட பெருமாள் நம்மளோட தான் இருக்கார். இதுபோல் நம்ம பேசுகிறோமா, நம்மளோட பெருமாள் இருக்கார். அதனால தான் நம்மளுக்கு பேசவே வருது.
இது நம்மளுக்கு நன்னா புரியுதா, அதனால தான் பெருமாள் கூட இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு புரியுது அப்படின்னு இது நம்மளுக்கு நன்னா சொல்ல வருதுன்னு காட்டிடும். இது எப்படி சொல்கிறதுன்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறோமா, அந்த ஐடியா அந்த எண்ண ஓட்டங்களோட கோர்வையும் பெருமாள் தான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பெருமாள் நீக்கமர நினைந்திருக்கார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்பொழுது பெருமாள் இதை சொல்கிறாரா, இந்த உலகத்தில் இருக்க 14 லோகத்தில் இருக்கிறதுலையும் பெருமாள் எனக்கு தான் இது அத்தனை என்னோட சொத்து அப்படின்னு சொன்ன உடனே கீதை பகவத்கீதை பெருமாள் சொல்லிட்டு இருக்கும்பொழுது அர்ஜுனன் என்ன சொன்னா, அப்படியா கிருஷ்ணா, அப்படியான உன் சொத்தோட உன்னை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்ட உடனே விபூதி யோகத்தை பெருமாள் இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் இந்த இடமெல்லாம் இதெல்லாம் என்னது, நான் இங்கெல்லாம் இருக்கேன், என்னுடைய ஏகாம்ஸ்தனி சிதோ ஜெகத்துன்னு சொல்கிறோமே அதுபோல் எல்லாம் துளி துளியாக எங்கே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன், நீக்க மர நிறைந்திருக்கேன்னு சொன்னோடனே அப்படியானா எல்லாத்தையும் சேர்த்து நான் பார்க்கணுமே அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே பெருமாள் 11ஆம் அத்தியாயத்தில் என்ன செய்கிறார், அவனுக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷு அப்படின்னு சொல்லி திவ்யமான கண்கள், ஒளி பொருந்திய கண்களை அவனுக்கு கொடுத்து பெருமாள் தன்னுடைய எல்லா விஸ்வரூப தர்சனம், விஸ்வமே அவரோட ரூபம்தான், விஸ்வமே அவருடைய உருவத்தில் ஒரு அங்கம் அப்படின்றத அவனுக்கு தெள்ள தெளிவாக விஸ்வரூப தரிசனத்தை காட்டி தரார். அப்போ என்னாச்சு, தன்னுடைய சொத்தை விட்டு அவர் ஒரு க்ஷணம் கூட விலகி இருப்பதற்கு மனம் இல்லை, அவருக்கு மனம் கிடையாது. எல்லாரோட சொத்தோடும் தான் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கணும். அதில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அதோட சேர்ந்தது தான். அதனால் இதனோட என்ன பொருள் என்ன சொன்னால், ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வரும்பொழுது இதை பற்றி சொல்லிவிடுறா. முதல்ல இதை பற்றி சொல்கிறா, இதை பற்றி உணர்ந்துக்கிறா. அதனால தான் என்ன சொல்கிறா, சக்கரை பொங்கல் இப்படி தயார் பண்ணணும், இனிப்பான உணவு தயார் பண்ணி பெருமாளுடைய திருவடி வாரத்தில் அவருடைய போக்கியமாக அவர் அதை அமுது செய்ய வேண்டும் என்பதற்காக தயார் பண்ணி சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா இதுக்கு. ஆனால் இந்த திருப்பாவன்றது 6 விதமான அங்கங்கள் கொண்ட ஒரு நாடகம், ஒரு நடிப்பு அப்படின்னு சொன்னால் முதல்ல 5 பாசுரம் இப்படி போச்சு, என்னெல்லாம் நோன்பு எப்படி நோக்கணும்னு சொன்னோம். 6லேருந்து 15 வரைக்கும் ஒரு தோழிகளை 10 தோழிகளை எழுப்புறா. அது ஆழ்வார்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது, ஆச்சாரியர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது, அவளையும் மறைமுகமாக எழுப்பது போல அமைந்தது அப்படி பார்த்தோம். அப்புறம் 16, 20 அப்படி ஆன உடனே 20லேருந்து 25 வரைக்கும், அந்த 16லேருந்து 20 வரைக்கும் எல்லாரையும் எழுப்பினா, நந்தகோபன் யசோதை எல்லாரையும். 21லேருந்து 25 வரைக்கும் என்னெல்லாம் வேணும், எப்படி இருக்கணும், நீ எப்படி நடந்து வரணும், எங்கே வந்து உட்காந்துக்கணும், வரிசையாக என்ன பண்ணணும்னு கேட்டால், அதில் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு சொன்ன உடனே மாலை மணிவண்ணாலேருந்து 30வது பாசுரம் வரைக்கும் இந்த 5 மைந்தும் அறியாத மானிடரே சொன்னாலே 5 25 போக கடைசி 5 வந்து அது ட்ராமாவோட கடைசி சீனு. அந்த கடைசி சீன் வரும்போது இந்த நோன்பு நோற்றாச்சு, நோன்பு முடியுறதுன்னு காட்டி தரணும். அதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம், இதெல்லாம் அணிகலன்கள்லாம் போட்டுப்போம், நீயே பூ கொடுத்தா வச்சுப்போம், அப்போ நாங்கள் வந்து தயாராக காத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்ல வரும்போது இப்போ கடைசியாக என்ன சொல்கிறா, 26, 27, 28லலாம் நோன்பு முடிந்துருத்து, இதெல்லாம் நாங்கள் எடுத்துப்போம், எங்களுக்கு இது போல் அணிகலன்கள்லாம் அணிந்து கொள்வோம், புது புது வஸ்திரங்கள்லாம் போட்டுப்போம். அந்த ஜீவன் வந்து கடத்தேறதுன்னு சொன்னால் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் சரணாகதி பண்ணிட்டுன்னா அது வந்து பரமபதத்துக்கு போகும்னு இந்த ட்ராமாவில் கடைசி சீனுக்கு வந்துவிட்டோம்ன்றத என்ன அது தெளிவாக காட்டுத்தரா. உள்ளங்கள் நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அது மேலே தெளிவாக தெரியுது. இப்படி இருக்குது எல்லா பாசுரங்களிலும். இப்போ வரப்போகிற இந்த 3-4 பாசுரத்துலையும் நல்ல தெளிவாக தெரியுது. அவளுடைய அந்த கருத்து எப்படி இருக்கே அது நல்லா ததும்பி வழியிடுது அப்படின்னு நம்ம பார்க்கோம். அதனால் இந்த பாசுரத்தில் சொல்லும்பொழுது இதெல்லாம் இருக்கு, இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து, ஏன்னா இது தனியாக ஒரு பரமபதத்தில் போய் பெருமாளை அனுபவிக்கிறதுன்னு இந்த ஒரே ஒத்தனாக போக முடியாது. ஒரு ஜீவனுக்கும் பெருமாள் காட்சி கொடுப்பார், பெருமாள் அருகாமையில் இருப்பார் அப்படின்னு சொன்னால் கூட இது கூடி இருக்கணும், எல்லாரோடும் குளிர்ந்துக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த பரமாத்ம வைபவத்தை அனுபவிக்க முடியும். தனி மனிதனாக இருக்கிறதை காட்டிலும் குழாமாக இருந்து அனுபவிப்பது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இந்த பாசுரத்துக்கு இன்னும் சிறப்பான கருத்துக்கள் இருக்குது. இன்னும் பெரியவாள்லாம் இதுக்கு என்ன உள்ளுரை பொருள் என்ன இருக்குது, ஆண்டாளுடைய மனம் எதை பற்றி யோசிக்கிறது அப்படின்னு விரிவாக சொல்லத்துக்கு இருக்கார். அதையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.